ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் செடி பிரிஞ்சால் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் சீடாக வாங்கி போட்டது தான். ஆக்சுவலாக எனக்குமே நிறைய செடிங்க தெரியாது. பட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் தான். இப்போது இந்த கத்திரிக்காய் கூட நான் அதோட சீடு கூட ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஸோ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கத்திரிக்காய் இருக்கலாம் அந்த கத்திரிக்காய் தான். பட் ஆனால் ஒயிட் கலரில் ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு. ஒயிட்டு க்ரீனு சேர்ந்த மாதிரி நீல கத்திரிக்காய் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த சீடா என்னென்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் தெரியல. பட் போட்டு விட்டது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி கத்திரிக்காய் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு நான் உரம் எப்படி உரம் போட்டால் நல்லா வளருவாங்கன்ற டிப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இது க்ரோ பேக்கில் தான் போட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணேன். அது க்ரோ பேக்கில் போட்டுட்டு அதை வளர்ந்ததுக்கப்புறம் என்னோடய கார்டன் தரையில் உள்ள கார்டனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அப்படி பண்ண செடி தான் இது. இது பார்க்குறீங்கள்ல எவ்வளோ ஒரே ஒரு செடி தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை. பட் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ காய் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரே ஒரு காய் மட்டும் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்துட்டாங்க. மற்ற காயெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ குட்டி குட்டியாக சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. இதோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நிறையாவோட காயோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்குது. இவங்க மட்டும் பர்பிளில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நானும் தரையில் வச்சு க்ரோ பண்ணி ஒரு காய் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். பட் ஆனால் நான் ஒன்று ஒன்றையும் பார்த்து பண்ணிட்டுறதுனால சூப்பராக வளர்கிறாங்க. நான் இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் எப்பயும் போல் ஆனியனு, கார்லிக்கு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் இதுக்கு உரமாக கொடுக்குறேன். ப்ளஸ் நம்ம ஆட்டு இயற்கை உரங்கள் இருக்குங்களா, ஆடோட சாணம் அதோட இதையும் நான் அப்பப்போ போட்டு விட்டுட்டுருக்குறேன். அது மட்டும் நம்மளுக்கு ஏன்னா எல்லாருக்குமே அது கிடைக்காதுல்ல. ஸோ வீட்டிலே என்ன ஈஸியாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆனியனோட தோல், கார்லிக்கு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணுறோமோ அதோட தோலுங்களை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கார்டனில் போட்டிங்கன்னா அதுவே சூப்பராக வளர்கிறாங்க. அப்பப்போ மண் கிளறி விட்டுக்கோங்க. எல்லாருக்குமே மண்ணிலே வளர வைக்க முடியாது. ஸோ அதனால் க்ரோ பேக்லேயும் அவங்களால என்ன முடியுமோ அந்தளவுக்கு தர்றாங்க. என்ன காய் அந்த ஸ்ட்ரென்த்தில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. பாருங்கள் பக்கெட்லேயும் நான் வச்சுருக்கிறேன். ஒரு பெயிண்ட் பக்கெட் வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பக்கெட்டையும் நான் யூஸ் பண்ணி இந்த பிரிஞ்சால் போட்டிருந்தேன். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் நிறையா பூச்சிங்க கடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி கடித்தாலும் நான் வளருவேன் அப்படின்ற மாதிரி வளர்ந்துட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக வளர்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதுலேயே ஒரு 4 செடி என்னவோ இருக்குது. எனக்கு இதுவே இது என்ன கத்திரிக்காய்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. இது வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இது எந்த கத்திரிக்காய் ரகம், அது என்ன ரகன்றத நான் சொல்ல முடியும். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உள்ள அந்த காயோட ஸ்கின்னே நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி அதவே இவங்களுக்கு உரமாக கொடுத்தீங்கன்னா சூப்பராக வளர்கிறாங்க. கார்டனில் வளர்க்குறக்கும் நம்ம க்ரோ பேக்கில் வளர்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா தரையில் வளர்த்தோன்னா நிறைய காய் தர்றாங்க. ஸோ க்ரோ பேக்லேனா அந்தளவுக்கு தர்றதில்ல. பட் ஆனால் எவ்வளோ அவங்களால முடியுமோ தர்றாங்க. ஸோ நம்ம என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி வளர்த்துக்கிற வேண்டியதான். ஸோ பாருங்கள் நீங்களும் உங்களால் உங்களோட சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட் பார்த்து என்னதுக்கு எவ்வளோக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணி வளர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்களும். என்னோடய கார்டனில் நெக்ஸ்ட்டு இதோட ஹார்வெஸ்டிங் பார்க்கலாம். பாய்.